அமெரிக்கா மற்றும் ஈரான் இடையே நிலவி வரும் போர் தற்போது ஒரு மிகப்பெரிய சர்வதேச சதி வலையாக மாறி வருகிறதோ என்ற அச்சம் உலக நாடுகளிடையே எழுந்துள்ளது. வளைகுடா நாடுகளில் உள்ள அமெரிக்காவின் மிக ரகசியமான CIA உளவுத்துறை தளங்கள் மீது ஈரான் நடத்திய ட்ரோன் தாக்குதல்களுக்கு பின்னால் ரஷ்யாவின் மறைமுக உதவி இருக்கலாம் என அமெரிக்க உளவுத்துறை தற்போது ஒரு அதிரடி விசாரணையை தொடங்கியுள்ளது. குறிப்பாக சவுதி அரேபியாவின் ரியாத் நகரில் உள்ள அமெரிக்க தூதரகத்திற்குள் இயங்கி வந்த CIA தளம் மற்றும் ஈராக் பகுதியில் உள்ள CIA மையங்கள் மீது நடத்தப்பட்ட தாக்குதல்கள் மிகவும் துல்லியமாக இருந்ததே இந்த சந்தேகத்திற்கு வலு சேர்த்துள்ளது. ரஷ்யா வெறும் தாக்குதலுக்கான தகவல்களை மட்டும் வழங்கியதா அல்லது தனது நவீன ட்ரோன் தொழில்நுட்பத்தையும் ஈரானுக்கு தாரை வார்த்துள்ளதா என்பதுதான் இப்போது எழுந்துள்ள முக்கிய கேள்வி. கடந்த மார்ச் மாதம் ரியாத் நகரில் நடந்த தாக்குதல் உலகையே வியப்பில் ஆழ்த்தியது. அங்கு முதல் ட்ரோன் தூதரகத்தின் வெளி சுவரில் ஒரு துளையை ஏற்படுத்த சரியாக அடுத்த சில நொடிகளில் இரண்டாவது ட்ரோன் அந்த துளை வழியாகவே உள்ளே நுழைந்து வெடித்தது. இவ்வளவு துல்லியமான தாக்குதலை ஈரானால் சொந்த தொழில்நுட்பத்தில் செய்ய முடியுமா என்பது சந்தேகம் என்றும் இதற்கு பின்னால் ரஷ்யாவின் கோமேடா எம் எனப்படும் அதிநவீன செயற்கைக்கோள் வழி செலுத்துதல் தொழில்நுட்பம் இருக்கலாம் என்றும் வல்லுநர்கள் கருதுகின்றனர். இந்த தொழில்நுட்பம் ட்ரோன்களை இலக்கை நோக்கி மிகவும் துல்லியமாக வழிநடத்துவதோடு எதிரிகளின் சிக்னல் ஜாமர்களையும் முறியடிக்கும் வல்லமை கொண்டது. மேலை நாட்டு உளவு அமைப்புகள் தயாரித்துள்ள ஒரு ரகசிய அறிக்கையின்படி ஈரானின் ஷாஹெட் வகை ட்ரோன்களை ரஷ்யா நவீனப்படுத்திக் கொண்டிருப்பது உறுதி செய்யப்பட்டுள்ளது. அமெரிக்கா ஒருபுறம் இந்த போரை முடிக்க போராடி கொண்டிருக்கும் வேளையில் ரஷ்யா இதுபோன்ற ரகசிய உதவிகளை செய்வது அமெரிக்காவின் உளவு செயல்பாடுகளை சிதைக்கும் ஒரு திட்டமிட்ட நடவடிக்கையாகவே பார்க்கப்படுகிறது. ரஷ்ய அதிபர் புட்டின் மற்றும் ஈரான் இடையே வளர்ந்து வரும் இந்த நெருக்கமான ராணுவ உறவு அமெரிக்காவிற்கு ஒரு மிகப்பெரிய சவாலாக மாறியுள்ளது. ஏற்கனவே ஜோர்டானில் உள்ள அமெரிக்க ராணுவ முகாம் மீது நடத்தப்பட்ட தாக்குதலில் அமெரிக்க வீரர்கள் கொல்லப்பட்டதை தொடர்ந்து ரஷ்யாவின் தலையீடு குறித்த இந்த புதிய தகவல்கள் உலக அரசியலில் பெரும் பதற்றத்தை ஏற்படுத்தியுள்ளது. கிரெம்ளின் மாளிகை இந்த செய்திகளை போலி செய்தி என்று மறுத்தாலும் களத்தில் நடக்கும் தாக்குதல்கள் ரஷ்யாவின் கரங்கள் ஈரானுக்கு பின்னால் இருப்பதை மெய்ப்பித்துக் கொண்டிருக்கின்றன.